ஹாய் செல்லக்குட்டீஸ். இன்றைக்கி உங்களுக்கு நான் என்ன கதை சொல்ல போகிறேன் தெரியுமா? நீதிக்கதை. ஓகேவா? ஆரம்பிக்கலாமா? ஒரு ஊரில் ஒரு அழகான கிராமம் இருந்துச்சான். அந்த கிராமத்தில் ஒரு விறகு வெட்டி வாழ்ந்து வந்தாராம். அவரோட குடும்பத்தில் அவரோட மனைவி 2 பிள்ளைகள் இருந்துச்சான். டெய்லி பக்கத்தில் இருக்க காட்டில் போய் விறகை வெட்டி அந்த விறகை விற்று வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கிட்டு வந்து அவரோட மனைவிகிட்ட கொடுப்பாராம். அந்த அம்மா அதை வச்சு சமையல் பண்ணி எல்லோரும் சாப்பிட்டு சந்தோஷமாக வாழ்ந்து வந்தாங்களாம். இதே மாதிரி இருக்கையில் ஒரு நாள் அவர் அந்த காட்டுக்கு போய் விறகு வெட்டிக்கிட்டு இருக்கையில் அவரோட கையில் இருக்க கோடாலி நழுவி பக்கத்தில் இருக்க குளத்துக்குள்ளே விழுந்துருச்சான். ஐயோப்பா, விறகே வெட்டலையே, அதுக்குள்ளே கோடாலி நழுவி விழுந்துருச்சே, என்னடா செய்கிறது அப்படின்னு அவர் ரொம்ப கவலையோடு நின்றுக்கிட்டு இருந்தாராம். அப்போ அந்த குளத்துலேருந்து ஒரு தேவதை எழுந்திரிச்சு வந்து விறகு வெட்டியை பார்த்து, ஐயா ஏன் அழுகிறீங்க, ஏன் கவலையாக இருக்கீங்க அப்படின்னு கேட்டுச்சான். இந்த மாதிரி என்னோடய கோடாலி நழுவி விழுந்துருச்சு, இந்த கோடாலியை வச்சு தான் எங்களோட குடும்பமே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இதை வச்சு நான் விறகு வெட்டி அந்த விறகு விற்று வர காசில் தான் மளிகை சாமான்லாம் வாங்கி சமையல் பண்ணி நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த கோடாலி விழுந்துருச்சு, அதனால் இன்றைக்கி எங்கள் வீட்டில் யாரும் சாப்பிடக்கூட முடியாது அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோடு சொன்னாராம். சரி, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த தேவதை குளத்துக்குள்ளே முங்கி எந்திரிச்சு ஒரு தங்க கோடாலியை கொடுத்துச்சான். உடனே அவர் இல்லை தேவதையே, இது என்னோடய கோடாலி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாராம். உடனே திருப்பி பழையபடி தண்ணிக்குள்ளே முங்கி எந்திரிச்சு ஒரு வெள்ளி கோடாலியை கொடுத்துச்சான். அதை பார்த்துட்டு இதுவும் என்னோடய கோடாலி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரா. 3ஆவது தடவையாக முங்கி எழுந்திரிச்சு அவரோட இரும்பு கோடாலியை எடுத்து கொடுத்துச்சான். ஆமாம், இதுதான் என்னோடய கோடாலி அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வாங்கிட்டாராம். அவரோட நேர்மையை பாராட்டி 3 கோடாலியுமே நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லி தேவதை கொடுத்துருச்சான். அதை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து அந்த தங்க கோடாலி வெள்ளி கோடாலியெல்லாம் விற்று நிறைய பணம் சம்பாரித்து பெரிய வீடு கட்டி சந்தோஷமாக அவங்க வாழ்ந்தாங்களாம். இதுலேருந்து என்ன தெரியுதா? அடுத்தவங்க பொருளுக்கு நம்ம ஆசைப்படக்கூடாது, நம்மளோட உண்மையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும். அப்படி இருந்தால் செல்வம் ஆட்டோமேட்டிக்காக நம்மளை நோக்கி வந்துடும். பிறர் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது. இதுதான் இந்த கதையோட நீதி. ஓகேவா செல்லக்குட்டீஸ்? புரியுதா? பாய். நாளைக்கு இன்னொரு கதையோட உங்களை சந்திக்கிறேன். பாய்.